ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து நமக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. லவ்லி கப்பிள் 121 அப்படின்ற ஒருத்தங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்கா உங்க 3rd month ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க எதுக்கு என்ன ரீசனுக்கு கேட்டாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் கண்டிப்பா. சரி வாங்க நம்ம 3rd month ஸ்கேன் ரிப்போர்ட் பார்ப்போம். என்டி ஸ்கேன் 3rd month என்டி ஸ்கேன் சொல்லுவாங்க. என்டி ஸ்கேன் அப்புறம் பிளட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. 2 ரிப்போர்ட்டையும் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிப்போர்ட் எடுத்தாச்சு, வாங்க 3rd month ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கலாம். நாங்க வந்து 4 month வரைக்குமே நாங்க வந்து கேரளால தான் இருந்தோம். அதனால என்டி ஸ்கேன் வந்து நாங்க எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. வந்தோடனே மேடம் எங்களை அதுவுமே திட்டினாங்க, இவ்வளோ நாள் எதுக்கு எடுக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாங்க 7ஆம் மாசம் தான் எடுத்தோம். ஆனா நாங்க 6ஆம் மாசம் எடுக்கணும், 7ஆம் மாசம் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லைவ் இண்டு, இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்வின்ஸ்னா ட்வின்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு பேபிங்கிறதுனால ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் எல்லாம் குட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது முக்கியமா எல்லாரும் பாக்குறது அப்படின்னா இதுதான் பார்ப்பாங்க, ஹார்ட் ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து ஆண்ட்ரியட் பார்ப்பாங்க. பிளசண்டா வந்து போஸ்டியர் இருக்கா ஆண்ட்ரியட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எடுத்தோடனே இந்த ரெண்டையும் தான் நான் பார்ப்பேன். நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது எல்லாமே சேமா தான் வரும் எல்லாத்துக்குமே. இது என்னதான் டிஃப்ரெண்ட் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து எத்தனை வீக்ஸ் நம்ம பேபி எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறது. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டெலிவரி டேட் கொடுப்பாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து. எனக்கு வந்து irregular பீரியட் கணக்கு வச்சு 5ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த டேட் வந்து 23/12 கொடுத்துருந்தாங்க, டிசம்பர் மாசம். நெக்ஸ்ட் வந்து பேபி பிக்சர், இதையும் சில பேர் பார்ப்பாங்க. ஒரு சில பேர் இதுலயும் ஏதாவது தெரியுதா பாயா கேலா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்ப்பாங்க. ஆனா நீங்க என்ன ரீசன்காண்டி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இதுல பேபி பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா கிளியரா தெளிவா தெரியுது. உங்களுக்கு இப்படி தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட் ரிப்போர்ட் இதுதான். இதுலயுமே நமக்கு பேபியோட சென்டிமீட்டர் எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் நம்ம வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன பேபின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கியிருந்தாங்க. அவ்வளோதான், இதான் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அப்புறம் இது கூட சேன் வந்து எனக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. இந்த இருக்கு, இது வந்து பிளட் டெஸ்ட் வந்து இதுக்கே 3000 ரூபாய் எவ்வளோ கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி நீங்க எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பேபியோட கழுத்துக்கு கீழே வந்து ஏதோ முதுகு தண்டோட நீர் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அந்த நீரோட அளவு கரெக்டா இருந்தாதான் பேபியோட வளர்ச்சியும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ லெவலை பொறுத்து நம்ம இல்லைன்னா கிளீன் பண்ணிடுவோம், அபார்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட் அளவு எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கேட்கும்போது அவங்களாம் நான் எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல்ல டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எடுத்தீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ரிப்போர்ட் லவ்லி கப்பு. நீங்க கேட்ட ரிப்போர்ட் இதுதான். நீங்க வந்து இப்போ எதுக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. இதை விட கிளியரா நான் சொல்றேன். வேற ஸ்கேன் ரிப்போர்ட் 6th month 9th month ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அப்புறம் எனக்கு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன ரீசன்காண்டி கேட்றீங்க அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். அவ்வளவுதான், நீங்க கேட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல. இதே மாதிரி வேற யாருக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேன் போட்டு மற்ற வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அவங்களே மாதிரி உங்களுக்கு நாங்களும் கிளியர் எக்ஸ்பிளைன் கொடுக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.